எதிர்நீச்சலடித்து இயேசு காட்டிய புரட்சி வழியில் நடப்போம். இறையரசை மண்ணில் மலரசை. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தனை நாட்கள் நாம் தவ முயற்சிகளை செய்து வந்தோம். இந்த தவ முயற்சிகளுக்கு பிறகு இன்றைக்கு புனித வாரத்திலே நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். இந்த குருத்தோட ஞாயிறு அல்லது பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கப்படுவது இயேசுவினுடைய 2 வகையான பணிகளை சுட்டி காண்பிக்கின்றது. ஒன்று அரசியல் பணி, இன்னொன்று ஆன்மீக பணி. ரோமை பேரரசானது யூதர்களை ஆண்டு வந்தார்கள். அவர்களிடமிருந்து விடுதலை வாங்கி தருவார் என்ற நம்பிக்கையோடுதான் அனைத்து யூதர்களும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த பணியை செய்யவில்லை. அதற்கு மாறாக ஆன்மீக பணியை செய்து வந்தார். இதை ஒரு அன்பு பணியாக செய்தார். சிலுவையிலே நமக்காக பாடுபட்டார். எருசலேம் அந்த மலை உச்சிக்கு செல்லும் பொழுது 2 இடங்கள் அங்கே உண்டு. முதல் இடமானது ஆளுநர்களும் மன்னர்களும் வாழக்கூடிய இடம். அதற்கு ஒரு பாதை உண்டு. இரண்டாவதாக பெரிய குற்றங்கள் செய்யக்கூடியவர்களை சிலுவையில் அறைந்து கொள்ளக்கூடிய இடம் உண்டு. நம் ஆண்டவர் இயேசு நடந்து செல்லும் பொழுது சிலுவையில் அறைந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு செல்கின்றார். அதுவரைக்கும் மக்கள் நினைத்தது இவர் நமக்கு அரசியல் புரட்சி செய்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். எப்பொழுது அந்த சிலுவை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றாரோ அப்பொழுது மக்கள் மனமானது வேதனைப்பட்டது, துன்பப்பட்டது என்பதை வரலாற்று ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமுள்ளவர்களே, வாளாலும் கத்தியாலும் ஈட்டியாலும் சண்டையினாலும் ஆண்டவர் நமக்கு இந்த விடுதலை பெற்று தரவில்லை. ஆண்டவர் நமக்கு இந்த விடுதலையை உலக மக்கள் அறியாத வகையில், உலக மக்கள் புரிந்து கொள்ளாத முடியாத நிலையில் நமக்கு இந்த சிலுவை மூலமாக இந்த உன்னதமான மீட்பை பெற்று தந்திருக்கின்றார். அந்த நாளைத்தான் நாம் இன்று நினைவு கொண்டாடுகின்றோம். அரசரை வரவேற்பதற்காக ஒளிவு மர கிளைகளையும் ஓசன்னா பாடியும் ஆடி பாடி மக்கள் அங்கே சென்றார்கள். ஆனால் முதலிலே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கடைசியில் தான் ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரை நாமும் புரிந்து கொள்ளுவோம். வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் வேதனைகளையும் மன கஷ்டங்களையும் இடர்களையும் பாடுகளையும் சிலுவைகளையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். அதற்காக நாம் நம்மையே தயார் செய்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தமக்கான தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் பணிகளாலும் தம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தன் நகரான எருசலேமுக்கு நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கின்ற நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையில் பங்கேற்பாளர்களாக மாறி
அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றது. இந்த நாள் அகில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. இந்த நாளை குருத்தோலை ஞாயிறு என்றும் பாடுகளின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவரை பற்றி, அவருடைய வாழ்வை பற்றி, அவருடைய இறப்பை பற்றி, உயிர்ப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஆண்டவரை ஒரு அரசராக நினைத்தார்கள். விடுதலை கிடைக்க வேண்டும் என்று மக்கள் ஆவலோடு இருந்தார்கள். ரோமை பேரரசானது யூதர்களை ஆண்டு வந்தது. அப்படி அவர்கள் ஆண்டு வரும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் இருந்தது. அரசர்கள் மட்டுமல்ல, யூத தலைவர்களும் பரிசேயர்களும் மக்களுக்கு அதிகமான சுமைகளை கொடுத்து வந்தார்கள். தாங்க முடியாத துன்பத்தை கொடுத்து வந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த துன்பங்கள் இருக்கும் பொழுது மக்கள் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த விடுதலைக்காக பாடுபட்டு வந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் யார் வருவார்? பேதுருவிடம் ஆண்டவர் கேட்கின்றார், என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று. அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றார், நீரே உண்மையான மெசியா என்று சொல்லுகின்றார். மீண்டும் நாம் பார்க்கின்றோம், யாக்கோப்பும் யோவானும் செபதேயின் மக்கள் தாய் இவர்களெல்லாம் ஆண்டவரிடம் கேட்கின்றார்கள், ஆண்டவரே, உமது விண்ணரசில் என்னுடைய பிள்ளைகள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்படி என்றால் ஆண்டவரை அரசியல் ரீதியாக அவர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆதலால் தான் ஓசன்னா பாடி உம்மை போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம் என்று வீதி எங்கும் அவரை ஒரு அரசராக நினைத்து அழைத்து சென்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் செல்லும் பொழுது கழுதை குட்டியின் மேல் சென்றார். கழுதையின் மீது ஏறி சென்றார். கழுதையானது எளிமையின் சின்னமாக இருக்கின்றது. அப்படி எளிமையின் சின்னமாக இருந்தது போல ஆண்டவரும் தன்னையே தாழ்த்தி
மகிழ்ச்சியாக செல்லுகின்றார். இது ஒரு பயணமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பகுதியில் யூதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவரை எப்படியாவது அரசராக்கிவிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று. ஆனால் ஆண்டவருடைய திட்டமானது அப்படிப்பட்ட திட்டம் கிடையாது என்பதை பிறகுதான் அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். ஆண்டவர் அவருடைய சிலுவையை சுமந்து செல்வதற்கும் ஒரு ஆன்மீக புரட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறார் என்பதை பிறகுதான் புரிந்து கொண்டார்கள். இந்த ஆன்மீக பயணமானது யூதர்களும் பரிசேயர்கள் நினைத்தது போல அல்ல. இந்த ஆன்மீக பயணம் என்பது ஒரு சிலுவையின் பயணமாக இருக்கின்றது. ஒரு அரசர் போல் கிடையாது. சிலுவையை ஏற்றுக்கொண்டு துன்பத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். வாழ்வு என்பது, வாழ்க்கை என்பது நாம் ஏதோ உயரத்தில் பறந்து செல்லக்கூடியது போல கிடையாது. வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் நிறைய இருக்கும் என்று ஆண்டவர் இதன் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். ஒவ்வொருவரும் சிலுவையை சுமந்து செல்வதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. சிலுவை இல்லாமல் வாழ்வு கிடையாது என்று ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். எருசலேம், அந்த மலையிலே 2 இடங்கள் உண்டு. ஒன்று அரசர்கள் வாழக்கூடிய இடங்கள், மன்னர்கள் வாழக்கூடிய இடம் ஒன்று. இன்னும் ஒன்று இடமானது கயவர்களையும் திருடர்களையும் கொலைக்காரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் பெரிய பெரிய குற்றங்கள் செய்தவர்களை கொல்லக்கூடிய இடம் அங்கே இருந்தது. அங்கே சிலுவையில் அறைந்து கொள்ளுவார்கள். ஆண்டவர் செல்லும் பொழுது மக்கள் எல்லோரும் நினைத்தார்கள், ஆளுநர் இருக்கக்கூடிய இடத்திற்கும் மன்னர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் அவர் செல்லுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த சிலுவை மரம் இருந்த இடத்தை நோக்கி செல்கின்றார். அப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள், இயேசுவினால் நமக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை தர முடியாது, இவர் ஒரு ஆன்மீக மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் என்று அப்பொழுது அவர்கள் நினைத்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து சென்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆதலால் நமது வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்வு என்பது நமக்கு இன்பமாக மாறும் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க முடியாது. ஆதலால் இந்த குருத்தோலை பவனியில் குருத்து என்பது ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பது போன்று நாமும் மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். உங்கள் எல்லோரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
இந்த குருத்து ஞாயிறிலே நாம் குருத்து என்று சொன்னாலே நம்பிக்கை நமக்கு வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஊர்களிலும் இந்திய நாடுகளிலும் இந்த குருத்து ஞாயிறின் பொழுது நாம் குருத்தோலை ஏந்துகிறோம். இதே இது யூரோப்பிய நாடுகளிலே பார்க்கும் பொழுது ஒலிவ கிளைகளை ஏந்துகின்றனர். சில இடங்களிலே பனை ஓலைகள். அந்த இடங்களிலே என்ன மரங்கள் அதிகமாக கிடைக்கிறதோ இந்த குருத்துகள் கிடைக்கக்கூடிய மரங்களை, இலைகளை அவர்கள் பயன்படுத்தி ஆர்ப்பரித்து ஒரு நம்பிக்கை எங்களுடைய வாழ்விலே பிறக்கிறது. இயேசுவனுடைய காலத்திலேயே இந்த யூத அரசரை எதிர்பார்த்திருந்தார்கள், ஒரு மெசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள். எனவே மக்கள் எல்லோருமே இயேசுவை ஒரு மெசியாவாக கண்டார்கள். லாசருடைய இறப்பின் பிறகு, அவர் உயிர் தெழுந்ததன் பிறகு பல மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டனர். ஒரு மெசியாவாகத்தான் இருக்கும் என்பதிலே அந்த விசுவாசம் அதிக பேருக்கு பரவி சென்றது. ஆனால் இன்று நாம் குருத்தோலை ஏந்துவது நம்முடைய வாழ்விலேயே ஒரு புதிய நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வு மாறுகிறது என்ற உணர்விலே தான் இந்த குருத்தோலைகளை ஏந்தி நாம் செல்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவரே,
Jerusalem நகரில் தனித்து Hosanna, Hosanna, Hosanna. அறிந்தவர்கள் பல உயிர் பெற்றார்கள். மனமுடன் விதவை மகனடைந்தார். மகனின் சகோதரர்
வேண்டியவங்களை எடுக்கலாம். பெரிய
முகத்தை பார்த்தாடா அங்கே பார்த்தா那不很难讲。எல்லாம் வல்ல இறைவா, தாய் இருக்கும் சிலுவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீர். அதனால் நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு
ஆட்சி செய்த அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.